பெரம்பூர்னு சொன்னதும் நமக்கு ஞாபகம் வருது ட்ரெயின்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆனா பெரம்பூர் இந்தியாவுக்கு கொடுத்தது அது மட்டும் இல்ல, இந்திய தொழிலாளர்களுக்கான உரிமையும் தான். சோ ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க இந்த சின்ன இண்டஸ்ட்ரியல் டவுன் எப்படி இந்தியன் ரயில்வேஸோட முக்கிய புள்ளியாவும் லேபர் யூனியன்ஸ்க்கான தொடக்கமாவும் அமைஞ்சது. பெரம்பூர்ல இருக்க இந்த இடம் தான் இந்தியாவோட மொத்த தொழிலாளர் சங்கங்களுக்குமான தொடக்கம்னு சொன்னா நம்புவீங்களா? இந்தியாவில் நடந்த எல்லா தொழிலாளர் போராட்டங்களுக்குமான வேர் இங்கதான். பெரம்பூரோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்க கொஞ்சம் பின்னாடி போனோம். ஆக்சுவலா 283 இயர்ஸ் பின்னாடி போனோம். 2, 3 and 4 BHK apartments and luxurious floor villas spread across 20 acres at Perambur. Welcome to Casa Grande Mercury. இந்த ரயில்வேஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு முன்னாடி பெரம்பூர் ஒரு பெரம்பு காடா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு பெரம்பூருக்கு ஒரு பெரிய யூஸே கிடையாது. மெட்ராஸ் நீங்க பாத்தீங்கன்னா கோட்டைக்கு பக்கத்துல கருப்பர் நகரம். 1857 சிப்பாய் மியூட்டினி வருது. சிப்பாய் மியூட்டினி வரப்ப டெல்லியில தான் சண்டை, தெற்குல சண்டை கிடையாது. மெட்ராஸ்ல இருந்து சோல்ஜர்ஸ் போறாங்க முகலாயர் அடக்குறது. அதுக்கு ஒரு மாச கணக்காகுது. ஸோ 1.5 வருஷம் 2 வருஷம் இழுக்குது இந்த சிப்பாய் கலக்கு. அப்போதான் இந்த ரயில் கண்டுபிடிக்கிறாங்க இங்கிலாந்துல. ஸோ இந்தியா ஃபுல்லாக ரயிலை போட்டால் சோல்ஜர்ஸ் இங்கேருந்து அங்கே ஃபாஸ்ட்டாக டிரான்ஸ்போர்ட் பண்ணலாமேன்னு ரயில் ஃபுல்லாக போட ஆரம்பிக்கிறான் வெள்ளைக்கார். அதுதான் பெரம்பூர் முதல்ல உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் வருது, ரயில் பெட்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரோட்ஸ் வந்து ரொம்ப சுமாராக இருந்துச்சு, பெரிய வண்டிகள் கிடையாது. தண்ணி இருந்துச்சுன்னா அதில் உட்டு லாக ஃப்ளோட் பண்ணி அதை பாய்லரில் போடுவாங்க. இந்த ஒரு காரணத்தினால பெரம்பூரில் வந்து பக்கிங்ஹாம் கர்நாடிக் மில்ஸ்னு ஆரம்பிக்கிறாங்க. 1920 பெரம்பூர் பக்கிங்ஹாம் அண்ட் கர்நாடிக் மில்ஸ் டன் கணக்குல காக்கி கிளாத்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி குவிச்சாங்க. பெரம்பூர் வாஸ் த பிக்கெஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் காக்கி கிளாத் இன் தி வேர்ல்ட். வேர்ல்டு வார் 1க்கு வேர்ல்டு வார் 2க்கு நடுவில் வேர்ல்ட்ல மோஸ்ட் டிமாண்டான கிளாத் வந்து காக்கி கிளாத். இப்போ அந்த யூனிஃபார்ம் யூஸ் பண்றாங்களா, காக்கி போலீஸ் யூஸ் பண்ற காக்கி, almost 80 to 90% of the khaki cloth in the world was made in Perambur. கம்மி சம்பளம், அதிக நேர வேலை, ரொம்ப கம்மியான இடைவேளைன்னு பின்னி மில்ஸ்ல இருக்க லேபரர்ஸ் வெறும் ப்ராஃபிட்காக கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. பெரம்பூர் மில்ல வந்து ஜாதிகள் இருக்கு, சண்டைகள் இருக்கு, people are not treated well, they are not paid well. அப்படி இருக்கப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அதுல முக்கியமான ஒரு நிகழ்வு தொழிலாளர்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. இயற்கை உபாதையை கழிக்க கூட பின்னி மில்ஸ் மேனேஜ்மெண்ட் லேபரர்ஸ்க்கு டைம் தரல. அதனால அதே இடத்துல ஒரு தொழிலாளி இயற்கை உபாதையை கழிச்சதும் அதை அவரே கிளீன் பண்ண வச்சாங்க. இதுக்கு ஏதாவது பண்ணணும் செல்வபதி செட்டியார் வந்தார். யூனியன் ஒன்று ஆரம்பிப்பாங்க. உலகத்தில் யூனியன்லாம் கேள்விப்பட்டதே இல்லை யாருமே. யூனியன் ஒன்று ஆரம்பிப்பாங்க to voice their opinions. இது ரொம்ப நாளா லேபரர்ஸ்க்கு இருந்த கோவத்தை போராட்டமா மாத்துச்சு. ரோட்ல இறங்கி அவங்க உரிமைகளை கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்தியா ஃபுல்லா ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட் வரதுக்கு எல்லாரும் கத்தி தீட்டின இடம் பெரம்பூர். இப்பவும் பெரம்பூர்ல லேபர் யூனியனுக்காக போராடின வாடியா, செல்வபதி செட்டியார், திருவிகானுக்கு நினைவிடங்கள் இருக்கு. லேபர் யூனியனுக்கான முதல் ஆபீஸா தொடங்கப்பட்டது இந்த கட்டிடம். இதுக்கப்புறம் இந்தியா முழுக்க தொழிலாளர் சங்கங்கள் வர தொடங்குச்சு. பெரம்பூர் ஒரு பக்கம் தொழிலாளர்களுக்கான உரிமையை வாங்கி கொடுத்துச்சு, இன்னொரு பக்கம் சென்னையை ஒரு தொழில் நகரமா மாத்துச்சு. Two, 3 and 4 BHK apartments and luxurious floor villas spread across 20 acres at Perambur. Welcome to Casa Grande Mercury. பெரம்பூருக்கு வந்து நல்லா பார்த்தீங்கன்னா 3 ரயில்வே ஸ்டேஷன். மெட்ராஸில் வேற எங்கேயுமே 3 ரயில்வே ஸ்டேஷன் இருக்காது. மெயினாக வந்து ரயில்வே எம்ப்ளாயிஸ்க்காக தான் ஆரம்பிச்சாங்க. கேரேஜ் ஒர்க்ஸ் போடணும், லோகோ ஒர்க்ஸ் போடணும், மெயின் பெரம்பூர் ஒன்று. மேட் இன் இந்தியா இன்னைக்கு சொல்றாங்க. ஐசிஎஃப் இல்லைனால் இந்தியாவில் இவ்வளோ ஒரு பெரிய ரயில் கனெக்ஷன் இருக்காது. இந்தியாவை வந்து வெள்ளக்காரன் நினைச்சதும் ஒத்துமைப்படுத்துறதுக்காக தான் ரயிலை வச்சான். பட் ஐசிஎஃப் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு யூனிஃபிகேஷன் ஆஃப் இந்தியா. அப்புறம் நேரு வந்து 1952 ஐசிஎஃப் திறக்கிறாங்க. பாகிஸ்தான் சைனாலேருந்து தள்ளி ஒரு இன்வேஷன்னா இதெல்லாம் அஃபெக்ட் ஆகாது, அவங்க வந்து படையெடுத்தாங்கன்னா அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இங்கே வச்சாங்க. ஐ திங்க் ஒரு 30-40 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம ஐசிஎஃப்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே பெரம்பூரில் கேரேஜ் ஒர்க்ஸ் ஆரம்பிச்சு அப்போ ஒரு 300-400 ஏக்கரில் ஆரம்பிச்சு ஒரு 7,000-8,000 தொழிலாளர் வந்துட்டாங்க. அதில் முக்கியமாக நிறைய பேர் ஆங்கிலோ இண்டியன்ஸ். இந்த ஆங்கிலோ இண்டியன்ஸை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா வெள்ளைக்காரனுக்கும் இந்திய பெண்களுக்கும்
பிறந்தவர்கள், அதுக்கப்புறம் அதே வம்சாவளியில் வந்தவங்களா இருப்பாங்க. ஸோ எங்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறாங்களோ அங்கெல்லாம் டக்கு அங்கே செட்டில் ஆயிடுவாங்க. 8-10,000 பேர் இதிலே வேலை பார்த்தாங்க. ஸோ அவங்க தனியாக ஸ்கூல் ஆரம்பிச்சிருவாங்க, தனியாக சர்ச் ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க தனி விசேஷங்களே தனியாக இருக்கும். அவங்க கல்ச்சர் நம்ம கல்ச்சர் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ பெரம்பூரில் பெருசாக அவங்க செட்டில் ஆனாங்க. பெரம்பூரோட ஹிஸ்டரி லேபர் யூனியன்ஸோடவும் ரயில்வேஸோடவும் நிக்கல. சென்னையை ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவா மாத்தினதுல முக்கியமான பங்கு பெரம்பூருக்கு இருக்கு. ஸோ த பெஸ்ட் ரயில்வே கேர் வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டல் தான். இந்த மெட்ராஸில் வந்து இவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்ல, எல்லா ஹாஸ்பிட்டலும் ஆரம்பிச்சா முதல்ல அங்கே தான் டாக்டர் தூக்கும். இந்தியாவில் முதல் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அங்கே தான் ஆரம்பிச்சு சொல்லுவாங்க. இங்கே முதல் பைபாஸ் பண்ணாங்க. பெரம்பூரில் தான் மெட்ராஸில் முதல் கோ எஜுகேஷன் ஸ்கூல் ஆரம்பிச்சு. மகாத்மா காந்தி வந்து 2 வாட்டி வராருமா. ஒரு வாட்டி வந்து ரயில்வே யூனியன் ஆரம்பிச்சு, ஸோ ஒர்க்கர்ஸ்க்காக மஸ்தூர் யூனியன் ஆரம்பிச்சிருக்கா, யூனிட்டி ஹவுஸ்னு ஆரம்பிக்கிறார். 27 நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி எதுக்கு வர்றாருன்னா ஆண்டி பெசன்ட் சிலையை திறக்கிறதுக்காக வாடியா பார்க்குக்கு வர்றாரு. பட் அப்போ காந்திக்கே தெரியாது அவருக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் வரப்போகுதுன்னெலாம். இட் வாஸ் க்ரோயிங். வெள்ளக்காரனுக்கும் தெரியாது. வரப்போ கூட்டம் வர கார்லேருந்து இறங்க விடல. வர கேனாட் ஓப்பன் இஸ் கார் டோர். இப்போ காந்தி ஏற வேண்டிய ஸ்டேஜில் ஒரு 500 பேர் மேலே ஏறி ஸ்டேஜ் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ காந்தியில் வெளியில் வந்து இன்னைக்கு சிலை திறக்க முடியாதோடனே இந்த அம்மையார் சிலை இங்கே கொண்டு வாங்கப்பா, இங்கே திறந்து வைக்கிறேன்னு கார் ஜன்னலேருந்து திறந்து வச்சுட்டு போனார். காந்தி ஃபவுண்ட் இஸ் கிரேட்னஸ் பெரம்பூர். உங்களுக்கு இந்த ICF வந்த உடனே, இந்த மில்ஸ் வந்த உடனே, ரெண்டில் ஒரு 50 வருஷத்துக்கு தான் வருது. அந்த உடனே டாக்கிங் அபவுட் ஒரு 25-30,000 பீப்புள் கம்மிங். மெட்ராஸ்லேயே மோஸ்ட் திக்லி பாப்புலேட்டட் ஏரியாவாக மாறி இருந்து பெரம்பூர். பெரம்பூர் வந்து மற்ற எதையும் விட ஒரு பள்ளிக்கூடம்.